அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை தரக்கூடிய உங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் ரசிகர்களின் அன்பை பெற்ற அருள் நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஆனந்த ஆரம்ப பகுதியில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாள்தோறும் இந்த பகுதியில் வழங்கக்கூடிய கருத்துக்களை, இந்த அற்புதமான செய்திகளை உங்களுடைய இணைய தொலைக்காட்சியாக ஜெயா டிவி யூடியூப்பில் போய் ஆன்மீகம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே சாறை சாறையாக கொட்டுது. அதை நீங்கள் பார்க்கலாம், பலருக்கும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு செய்தியோடு நாம் இன்றைய நிகழ்வுக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு பெரிதினும் பெரிதுகள். அது என்ன பெரிதினும் பெரிதுகள்? சுவாமிகிட்ட போய் கந்தா கடம்பா கதிர்வடி வேளா எனக்கு இன்னும் வசதியை கொடுன்னு கேட்குறதா? இல்லை நமச்சிவாய் வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதன் வாழ்கன்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட பெரிதினும் பெரிது கேட்பதா? அல்லது நாராயணன்கிட்ட போய் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கு போரில் மழைவண்ணத்து அண்ணலை உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மணிப்பர்சன் நிரப்புறத்துக்கு கேட்குறதா? அது அல்ல. பெரிதினும் பெரிது கேளுங்கிறது நம்முடைய உள்ளத்தை பெரிதாக்கு. இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, அதுதான் மனித மனத்தில் ரொம்ப பெரிது. 1330 குறள் தந்த வள்ளுவன் ஒற்றை குறள்ல உலகத்தை அடைந்தான். வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரினுடைய உயரத்திற்கேற்ப தாமரையினுடைய உயரம் இருப்பது போல உன்னுடைய உள்ளத்தின் உயரத்திற்கேற்பத்தான் இந்த மனிதன் சமூகத்தில் உயர்ந்து நிற்கின்றான். அப்படின்னா என்ன இருக்கணும்? இந்த இடம் வெண்மையாக இருக்கணும். அதனால்தான் சுவாமிகிட்ட நம்ம போகும்போது கேட்குறோம், அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் 100 பாடல்களை தந்தார். அந்த அபிராமி தெய்வத்திட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறோம்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். இந்த மனசு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ஆழ்வார்களுடைய பக்தி இலக்கியங்களை படிக்கும்போது கண்ணில் ஜலம் வந்துடும். அது பேயாழ்வாராக இருக்கட்டும், பூதத்தாழ்வாராக இருக்கட்டும், குலசேகர ஆழ்வாராக இருக்கட்டும், அப்படி இறைவனுக்காக தன்னை கரைத்து கொண்டவர்கள். ஆனால் வில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெருமகள் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி, நம் உள்ளமெல்லாம் அவள் பக்கமே சாயக்கூடிய அழகுக்கு சொந்தக்காரி ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர் மகள். அவள் வாழ்க்கையை நீங்க படிச்சா ஒன்று தெரியும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, திங்க் பிக். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதினும் பெரிதுகள் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் உயர்ந்து நின்றாள். எப்படி? சாதாரணமாக பெண் ஆபரணங்கள், அணிகலன்கள், பூமாலைகளை அணிவது மரபு. ஆனால் எம்பெருமானுக்குரிய மாலையை தான் சூடி அவள் கொடுத்தாள் அல்லவா? சூடி கொடுத்த சுடர்மகள். எல்லோரும் மனிதனைத்தான் அடைவதற்கு மனதிற்குள் திட்டமிடுவார்கள். ஆனால் எம்பெருமானாகிய கண்ணனையே மணப்பதற்கு தான் உயர்ந்து நின்று அந்த லட்சியத்தில் வெற்றி பெற்றாள் என்றால் அவளுடைய உள்ளம் பெரிது. 12ஆம் திருமுறை பெரிய புராணம் படிக்கிறோமே, ஒற்றை நாளிகை கழித்து பிள்ளை பேறு நடந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்றபோது தன்னை தலகுப்புற கட்டச் சொல்லி பிறந்தவுடன் கண்கள் சிவந்து பிறந்ததனால் கோச்சங்கனோன்னு நாம் கொண்டாடக்கூடிய கோச்சங்க சோழனை பெற்ற தாயார் கமலவதியினுடைய அந்த உள்ள சிந்தனை, எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது! காஞ்சியில் பல்லவ மன்னன் கட்டிய கோயிலுக்கு கடவுள் போகவில்லை, ஏழை அந்தனர் பூசலாருடைய உள்ள கோயிலுக்கு வந்தான் என்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊட உடம்பு ஆலயம். அன்பு பண்பு பாசத்தை கோவிலாக்கி காட்டின போது ராஜா மிரண்டு போனானா அவனுடைய உள்ளம் பெரிது. நான் நடைமுறை செய்தியோடு முடிக்கின்றேன். இந்தியாவில் நாம் கலாம் என்கின்ற அந்த மாமனிதரை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? அவருடைய SLV3யும் அக்னியும் காரணம் என்றாலும் கூட ஒரு ஏழை குழந்தை போலியோவுக்கு ஆட்பட்டு செயற்கை கால் பொருத்தப்பட்டு நடப்பதற்கு கடினப்பட்ட போது அதை எடையை குறைத்து 410 கிராமில் ஒரு
செயற்கை காலை தந்தபோது அது சொந்த காலில் நின்றதை பார்த்து கடவுள் எனக்கு கொடுத்த அருள் இதுதான் என்று என் செய்கையில் எது பெரிது என்றால் இதுதான் பெரிது என்றாரே, இதை எதற்காகச் சொல்கின்றேன் என்றால், பக்தி இலக்கியங்களை படிக்கின்ற போது வாழ்வியலோடு நாம் ஒன்றை சேர்த்து பார்க்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளம் பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும். எதற்கு? ஏன்? பிறரை மகிழ்வித்து மகிழ். அதுதான் உண்மையான ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். நன்றி நேயர்களே.